ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர நிலவரமும் திருமலையில கூட்டம் எப்படி இருக்கு, அதே மாதிரி இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் நடைபாதை தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறமா நீங்க வந்து டைரக்டா போயிட்டு கீழ் திருப்பதியில டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்குற ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா எந்த கவுண்டர்ஸ்ல என்ன டைம்குள்ள போகணும் அப்படின்றதையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மேபி இதுக்கப்புறம் பிளான் பண்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெய்லி வீடியோஸ்ல ஷேர் பண்ணாலுமே புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த டவுட்ஸ் தொடர்ச்சியா இருக்கு. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாசம் எந்த டேட்ல இருந்து நமக்கு அக்கமடேஷன் அதே மாதிரி 300 ரூபா தரிசன டிக்கெட் லக்கி டிப்லாம் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. அதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிடிடி ஒவ்வொரு மாசமும் என்னென்ன நாட்கள்ல வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பனிங் இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அக்யூரேட்டா அந்த டேட்ல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது செப்டம்பர் மாசம் நீங்க தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல திருமலையோட வருடாந்திர பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் என்னென்ன நாட்கள் என்ன வாகன சேவை, அதே போல எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாசத்துல நவராத்திரி பிரம்மோற்சவம் வந்து நடக்க போகுது. அதோட டீட்டெயில்ஸுமே நம்ம தனியா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாசங்கள்ல டிக்கெட் புக் பண்றவங்க அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான 300 ரூபா தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் நேரடி இலவச தரிசனம்னா எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இலவச தரிசனத்துல நேரடி இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம். ஸோ ரொம்பவே டைம் வந்து குறைஞ்சிருக்கு. ஓரளவுக்கு திருமலையில கூட்டம் வந்து ஒரு மாடரேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹெவியான க்ரௌட் எல்லாம் கிடையாதுங்க. 19 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட்ல தான் டிவோட்டிஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடி இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம். மேபி வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள கூட நீங்க பாத்துடலாம். நீங்க ஜாயின் பண்ற டைம் பொறுத்து தான். நிறையவே வந்து நேரடி இலவச தரிசனத்துக்கு ரொம்ப வந்து ஃபாஸ்டா தர்ஷன் பாக்குறதுக்கு டிடிடி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். வார இறுதி நாட்கள்ல தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இது வார நாள் அப்படின்றனால ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. வியாழக்கிழமை தான் அடுத்து இன்னும் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும். நேத்திர தரிசனம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி சனி இதெல்லாம் வீக்கெண்ட்ஸ் வரும்போது கூட்டம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கனுக்கு எப்பவும் போல 3ல இருந்து 4 மணி நேரம் தான். மேக்சிமம் ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். இதுவே காலையில ஸ்லாட்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். 300 ரூபா தரிசன டிக்கெட்டா இருந்தா 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான டைமிங்கா இருக்கு. அடுத்ததான் நம்ம எஸ்எஸ்டி டோக்கனும் திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் 7:30 மணி அப்டேட் படி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து நீங்க ஒரு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு பஸ்ல போற பிளான்ல இருக்கு, ஓன் வெஹிக்கிள்ல போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு காலையில ஒரு 6 மணிக்குள்ள நீங்க கவுண்டர் ரீச் ஆகினீங்கன்னா தான் அடுத்த நாள் காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட் சரி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்பெல்லாம் 3 மணிக்கே கவுண்டர் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ரொம்ப ஃபாஸ்டா டிக்கெட் முடிஞ்சிருது. அன்னைக்கான ஸ்லாட்டு எல்லா டிக்கெட்டுமே ஒரு 1 ஹவருக்குள்ள கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. நிறைய பேர் நைட்ல இருந்து வெயிட் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால 7:30 மணி ஸ்டேட்டஸ்க்கே திருப்பதி கவுண்டர்ஸ்ல கொடுத்த டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி கோட்டா கம்ப்ளீட் ஆனதுனால கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளைக்கு காலையில 3 மணிக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 7:30 மணிக்கு வந்து 6 மணி ஈவினிங் 6 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 2400 டிக்கெட் மேபி இது இப்போ அவைலபிள் இருக்கலாம். சப்போஸ் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கலாம். ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8:30 மணி ஸ்டேட்டஸ் கூட ஒரு 2377 டிக்கெட் இன்னைக்கு நாளுக்கானது வந்து இருக்கு. சப்போஸ் இப்போ யாராவது நடந்து போற பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க நடந்து போறவங்க ஸ்ரீவாரி மெட்டு வழியா போனீங்கன்னா ஓரளவுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு நாளைக்கு 5000 டிக்கெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் திவ்ய தர்ஷன டோக்கனுக்கான ஸ்டேட்டஸ். இன்னைக்கு கிரௌட் வந்து நார்மலா இருக்கு. டிக்கெட் கிடைக்கலன்னா நேரடி தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 12 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டே வந்துடலாம். டிடிடியோட அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்ல 19 மணி நேரம் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காலையில எல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். ரொம்ப ஃப்ரீயா தாங்க இருக்கு. ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷன் அண்ட் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டிக்கெட்டுக்கான ஸ்டேட்டஸ். நடைபாதையில போற பிளான்ல இருக்கீங்கன்னா மட்டும் நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு காலையில 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. டோக்கன் வாங்கிட்டு காளி கோபுரத்துக்கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் தரிசனம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி மெட்டுனா காலையில 6 மணிக்கு ஓப்பன் ஆகும். நடந்து போயிட்டே பார்த்துக்கலாம். திருமலையில ரூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். காலையில டைம்ல போறவங்களுக்கு 100% ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கொஞ்சம் க்ரௌட் நார்மலா இருக்கு. அதனால ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு காலையில ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். வேற எந்த அப்டேட் வந்தாலும் உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல உங்களுக்கு எமர்ஜென்சி டவுட்ஸ் இருக்கு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வாய்ஸ் மெசேஜ் ஆகும், டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி வேணாலும் கேட்கலாம். உடனே உங்களுக்கான ரிப்ளை வந்து கிடைக்கும்.
கமெண்ட்ஸ்னா நான் திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். திடீர்னு டிராவல் பண்ண பிளான் பண்றீங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கம்பல்சரி கிடையாது. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.